நம்ம வீட்டிலே ஒரு துர் ஆத்மாவு இருந்தால் பிதர்களுக்கும் கோபங்கள் உண்டாகும், பிதர்களுக்கும் அந்த நிம்மதி ஜெயிச்சு போய்விடும். ஏன்னால் அவங்களும் ஆத்மாக்கள் தான். இந்த ஆத்மாவோட அந்த இப்போ சொல்கிறேன் பாருங்க, துர்கந்தம் உள்ள ஒரு பொருள் எங்கே வச்சால் இந்த வீட்டில் உள்ளவருக்கு எல்லாம் அந்த துர்கந்தம் வரும் இல்லையோ. கெட்ட வாசனை உள்ள ஒரு பொருள் இங்கே வச்சால் வைக்கப்பட்ட உங்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த கெட்ட ஸ்மெல்லு வரும். இதுவே நல்ல ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சாச்சுன்னா என்ன ஆகும்? வீட்டில் உள்ள எல்லாருக்கும், வரப்பட்ட எல்லாருக்கும் அந்த சுகந்தம் கிடைக்கும். அதுபோல துர் ஆத்மாக்கள், துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் பேய் பிசாசாக மாறி நமது இல்லத்தில் குடி வாழ்ந்தால் நமக்கு மட்டுமல்ல, நம்ம பிதர்களுக்கும் அது தோஷத்தை உண்டாக்கும். பிதர்களுடைய அனுகிரகம் இல்லாமல் வர்றதுக்கும் பிதர்களுடைய கோபத்துக்கு இடையாகுவதற்கும் இது காரணமாக இருக்கும்.